வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான படைத்தலைவன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விஜயகாந்தோட பையனான சண்முக பாண்டியன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சீன்ல வர வச்சிருப்பாங்க. அதாவது ரமணா படம் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட பிளாட்டை சொன்னனாலே அது ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ற பகுதியை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒருத்தரோட மாடு சென பிடிச்சிருக்கு போல, அதனால தான் ஒரு பூசாரியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நீங்க தான் சென பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, அதனால தான் உங்களுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் எங்கப்பா சொன்னேன், அந்த கடவுள் சொன்னதை உன்கிட்ட சொன்னேன், நீ கடவுளுக்கு போய் படையெல்லாம் போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப சந்தோஷத்துக்காக எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிறது தான் இவங்களோட மெயின் வேலையா இருக்கும். இப்ப நிறைய ஜென்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல உட்காந்து சீட்டு கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நிறைய ஜீப்லாம் இந்த இடத்துக்கு வருது. திலகனோட ஆளு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆடு மாடெல்லாம் வண்டியில கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி வருதாங்க. அவங்களோட ஆடு மாடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த காட்டு பகுதியை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க போல. இவங்களை மீறி யார் செயல்பட்டாலும் சரி, அவங்களோட கதையை இவங்க முடிச்சிருவாங்க. இந்த பகுதியில திலகன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் ஆளை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அந்த திலகனை இப்போதைக்கு நமக்கு காட்டல. ஆக்சுவலா இங்க பூசாரி மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட கனவுல ஒரு யானை வருது. அந்த யானைக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இப்ப சட்டுன்னு இவரும் கண்முழிக்கிறாரு. இப்ப வேகமா வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. எங்க கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இல்லம்மா, ஒரு யானைக்கு ஆபத்து, அதனால தான் கோயில்ல போய் பூஜை பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திலகன் தான் நம்மள கோயில் பக்கமே விடுறது இல்லல்ல, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், போகாதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இல்லம்மா, எனக்கு மனசுக்கு சரியா படல, நான் போக போறேன்னு சொல்லிட்டாரு. எது போக போறியா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மீறி போனா ஒன்ன மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க, அதனால அமைதியா இருன்ற மாதிரி இந்த பூசாரியை கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி இந்த பூசாரியும் ஏத்துக்கிறாரு. ஆனா பூசாரிக்கு ஏதோ பெருசா ஆபத்து வர போறது தெரியுது. கடவுளே, நீ தான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. இங்கதான் படைத்தலைவன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோவோட குடும்பம் இருக்காங்கல்ல, 20 வருஷத்துக்கு மேல ஒரு யானையை வளர்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருக்கும். அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பானெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா விவசாயத்துல காசு எடுக்க முடியல. இப்ப இவங்க கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா கூட சேர்ந்த மாதிரி இவர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கடன் கொடுத்த சொந்தக்காரங்களோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கடனை இன்னும் கட்டாம இருக்காங்கல்ல, அதனால அவருமே வட்டியை பத்தி பேசுறதுக்காக அவர் கூப்பிட்டாரு. ரெண்டு பேருமே உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கடன் கொடுத்த சொந்தக்காரரு கடன் விஷயத்துல ரொம்ப கராரான ஆளா இருப்பாரு. யாராவது காசை திரும்பி தரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முழுக்க இங்கேயே நில்லுங்க, காசை தந்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றவரா இருப்பாரு. இப்ப அப்பாவும் பையனும் பேசுறதுக்காக வராங்க. விவசாயம் சரியா நடக்கல, அதனாலதான் காசை தர முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சாக்கெல்லாம் தேவையில்லை, இப்ப வட்டி மட்டும் 25,000 ரூபாய் தரணும், அந்த வட்டியை இன்னைக்குள்ள தரணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் கோவப்படுறாரு. ஆனா அப்பா இருக்காருல, கோவப்படாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. அப்பா இங்க நிக்கட்டும், நீ போய் காசை எடுத்துட்டு வான்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. நீ போப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவும் அனுப்பி விடுறாரு. பையனும் அப்பாவோட நிலைமையை பார்த்துட்டு சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. யார்கிட்டன்னு போய் காசை கேட்கறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பாவை ஓரமா நிக்க வைக்காம வெயில்ல தான் நிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பானையெல்லாம் ஒரு இடத்துல சப்ளை பண்ணுவாரு. அதாவது நர்சரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல சப்ளை பண்ணுவாரு. அவங்க கிட்ட அட்வான்ஸா காசு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. ஏற்கனவே தந்த பானைக்கு மேல உனக்கு காசு தந்தாச்சு, சும்மா சும்மா இந்த மாதிரி காசெல்லாம் கேட்டுட்டு வராத போன்ற மாதிரி இங்க இருக்க லேடி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு சேவிங்ஸா ஒரு 15,000 ரூபாய் வச்சிருப்பாரு. முதல்ல இத புடின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கறி வெட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. இப்ப தேவையான காசு கிடைச்சது இல்ல, அப்பாவை முதல்ல கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
பாவம் அப்பா ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்தாங்க காசுன்ற மாதிரி தந்துடுறாரு. வட்டியை தந்துட்ட, சீக்கிரமா அசலையும் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவை கூப்பிட்டு இவரும் கிளம்புறாரு. அசலை எப்படி தரப்போறேன்னு தெரியல, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேக்குறாரு. ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா சொன்னா நீ கோவப்படுவேன்னு சொல்றாரு. என்ன ஐடியா முதல்ல சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த ஃப்ரெண்டு கடைக்கு வந்த ஒரு நபர் இருக்கார்ல, ஷூட்டிங்காக யானெல்லாம் வேணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரு. நல்ல ரேட்டு தர மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை பத்திலாம் இவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் கூட ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, என்னோட அப்பா ஏத்துக்க மாட்டாரு, அதான் யோசிக்கிறேன், சரி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த நபரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அப்படியா, யானை இருக்கா, போட்டோவை காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே போட்டோவை காட்டுறாங்க. லைசன்ஸ்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு யானையை தர மாதிரி ஐடியா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையவே கிடையாது, எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரிப்பா, நான் ஏதாவது ஷூட்டிங் வந்தா உங்ககிட்ட சொல்றேன், அப்ப மட்டும் யானையை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இவங்க ஒரு நபர்கிட்ட பேசிட்டு போனாங்கல்ல, அவர் வேற யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. ஒரு யானை நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த யானையை தூக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட இவங்க சம்மதம் வாங்கணும்ல, இப்ப அப்பா கிட்ட நைஸா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பா பேசாம இந்த மாதிரி வேலைக்கு கூட்டு போனா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இது யானைய வேலைக்கு கூட்டு போக போறீங்களா, அதை என்னோட பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன்டா, அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா அவனே போறதுக்கு தயாரா இருக்கான், வேணா அவன்கிட்டயே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பையனோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்றாங்க. இப்ப அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன நீ போறியான்ற மாதிரி அந்த யானை கிட்ட கேக்குறாங்க. அந்த யானையும் போறன்ற மாதிரி தலைலாம் ஆட்டுது. அப்பாவுக்கு பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களும் எல்லா சைட்லயும் அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய கோயிலுக்கு வந்து உங்களுக்கு யானை வேணுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. திருவிழா டைம்ல கண்டிப்பா தேவைப்படும், நம்பர் குத்துட்டு போங்க, நாங்க கான்டாக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட சொந்தக்காரரை காட்டுறாங்க. இவர் பேரு குணான்னு வச்சுப்போம். குணாக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க நனைஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆத்துல தெரியாம விழுந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஆத்துல விழுந்துட்டாங்கன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற, ஒழுங்கா கவனிச்சுக்க முடியாதான்ற மாதிரி ஒய்ஃபையும் வேலைக்காரியும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் இவரை பாக்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க சினிமால தயாரிப்பாளரா இருப்பாங்க. இந்த யானை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இது வேலுவோட யானை தானன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. தெரியுமேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த யானை நல்ல வேலைக்கு போகும், ஏன்னா சினிமா ஷூட்டிங்க்கு யானை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த யானையை மட்டும் உங்க கைக்கு எப்படியாவது கொண்டு வாங்க, வருஷம் பிறந்தா 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இது 50 லட்சம் ரூபாய் கிடைக்குமா, எப்படியாவது சாமர்த்தியமா பேசி அந்த யானையை வாங்கிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தங்க கல்யாணத்துக்காக யானையை கேட்டிருப்பாங்க, ஆனா ஹீரோவோட அப்பா தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவர்கிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்னோட அப்பா இப்ப மனசை மாத்திக்கிட்டாரு, தரதுக்கு எங்களுக்கு ஓகே, என்னைக்கு கல்யாணம்னு சொன்னீங்கன்னா கூட்டு வந்துருவேன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த நாள் கல்யாணம் பா, காலையிலேயே வந்துடணும்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல டீல் பேசிடுறாங்க. இப்ப குணாவும் சாதாரணமா இவங்களை பாக்குறதுக்காக வராரு. பாசமா பேசிட்டு இருக்காரு. என்ன திடீர் பாசம் வருது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இப்ப பொறுமையா இவரும் விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த யானையை வச்சு என்ன பண்ண போறீங்க, என்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வித்துருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டு அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னொன்னு வாட்டி வேலை பேசி இந்த இடத்துக்கு வந்த என்ன பண்ணுவனே தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரா தரமாட்டாரு, நம்ம தான் தர வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பார்ல குடிச்சிட்டு இருக்க ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட யானைக்கும் மதம் பிடிக்க வைப்பாரு. அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைக்கணும், அது மூலியமா நம்ம கிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த குணா பிளான போடுறாரு. அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. காசை குத்துட்டு போங்க, நான் வேலையை முடிச்சிடுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் யானையை கூட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாம் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பழத்துக்குள்ள ஊசியில மருந்தை செலுத்தி இருக்காரு. இதை சாப்பிட்டா கண்டிப்பா மதம் பிடிச்சிரும், நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம், கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் யானைக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா அந்த கேப்ல நம்ம பழத்தை தந்துடலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு ஒரு பையன் கீழே விழுந்து அழுவுறது தெரியுது. வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு, உன்னோட அம்மா எங்கன்ற மாதிரிலாம் அந்த பையனை சமாதானப்படுத்துறாரு. இப்ப அம்மா கிட்ட விடுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொன்று ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஐஸை பாக்குறாரு. இங்கே இரு, நான் ஐஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வரேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஐஸ் வாங்குறதுக்காக வந்துடுறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இந்த நபர் இருக்கார்ல, நைஸா யானைக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப பழத்துல சட்டுன்னு வாயில வச்சிடுறாரு. அந்த யானையும் அந்த பழத்தை சாப்பிடுறது. நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணோன்ற மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யானைக்கு கொஞ்ச நேரத்துல மதம் பிடிச்சிருது. பாக்குற எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் கண்ட்ரோல் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. ஹீரோவையே தூக்கி போட்டுருது. ஹீரோ ஒன்னும் புரியாம சமாதானப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது இப்ப போலீஸ் கேஸா மாறிடுது. யானையும் ஆளுங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. என் யானைக்கு மதம்லாம் பிடிக்கல சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசிலாம் பாக்குறாரு. மதம் பிடிக்கலையா, இந்த வீடியோவை பாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ்மே வீடியோவை காட்டுறாரு. இப்ப எல்லாருக்குமே இந்த வீடியோ பரவ ஆரம்பிச்சிருது.
யானை இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது கேஸா மாறி இருக்கும். இப்போதைக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இந்த யானை இருக்கு. இப்ப இவங்களோட வைத்தியர் செக் பண்றதுக்காக வராரு. அப்படி செக் பண்ணவர் திட்டமிட்டு யாரோ மதம் பிடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. எது திட்டமிட்டு மதம் பிடிக்க வச்சிருக்காங்களான்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் வந்துரும். இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஜட்ஜஸ் கிட்ட போலீஸுங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. மதம் பிடிச்சி நிறைய பேரை தாக்கி இருக்கு, யாருக்கும் உயிர் போலனா கூட நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஜட்ஜ் இருக்கார்ல, சர்டிபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வேணா இந்த யானையை கூட்டு போலான்ற மாதிரி சொல்றாரு. இத பாக்குற இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சந்தோஷப்படுறாரு. இவருமே இந்த திட்டத்துல ஒருத்தர்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் வண்டியில ஏத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா யானை போக மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அந்த யானை கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் எப்படியாவது சீக்கிரமா உன்னை கூட்டு போறதுக்காக வந்துடுறேன், இப்போதைக்கு போ, வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த யானையும் வண்டியில ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஹீரோவோட அப்பா சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டே போயிருக்க கூடாதுப்பா, நீங்க வேணான்னு சொன்னீங்க, நான் தான் கேட்காம இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப யானையை எப்படியாவது நம்ம மீட் எடுக்கணும், அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. முதல்ல டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கணும், இதை தாண்டி நிறைய பேர் கிட்ட கையெழுத்து வாங்கணும். முதல்ல டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. நேரா டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாங்க. நேரா உங்களுக்கு வேலையை முடிச்சிருவாங்களா, போய் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் அதட்டி சொல்றாரு. இவங்களுமே சைலண்டா தள்ளி போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க எதுவுமே சாப்பிடலப்பா, சாப்பிடுங்கன்ற மாதிரி அப்பாக்கு சாப்பாடுலாம் தராங்க. ஆனா அப்பா இருக்காருல, என் யானை மட்டும் சாப்பிட்டுச்சாடா, இன்னும் அது சாப்பிடாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்ன்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க டாக்டருமே இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. டாக்டருக்கு இவங்க மேல ஒரு அனுதாபம் வருது. டாக்டர் இருக்கார்ல, சரி உங்க ப்ரொசீஜரை முடிக்கலாம், வாங்க கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாரு. இவர் நார்மல் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா வெட்டினரி டாக்டர் தான் ஆயிருப்பாரு. அதனால விருப்பப்படாம தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களை மாதிரி சில ஆளுங்களை பார்க்கும் போது தான் இந்த வேலை செய்யறதும் சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி எல்லாருமே ஈஸியா சைன் போட மாட்டாங்க, நிறைய பேர் காசு கூட எதிர்பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா முடிச்சு யானையை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வேற ஒரு லேடியை பாக்குறதுக்காக வராங்க. காசெல்லாம் கொடுத்துதான் சைன் வாங்குறாங்க. அடுத்ததா ஒரு நபரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்களை அலைய விடுறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. இவங்க சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, 2 லட்சம் ரூபாய் இருந்தா வேலையை முடிப்பாரு, 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த வேலைக்கு பொதுவா 2 லட்சம் ரூபாய்லாம் வாங்க மாட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கேன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் தந்து 2 லட்சம் ரூபாய் கேளுன்னு ஒருத்தன் சொன்னா, அதுக்காக தான் கேட்டேன், அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த குணா தான் 2 லட்சம் ரூபாய் தந்து 2 லட்சம் ரூபாய் கேளுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களால 2 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியாது, நம்ம கிட்ட தான் வருவாங்க, அப்ப எப்படியாவது பேசி அந்த யானையை வாங்கிக்கலான்ற மாதிரி கணக்கு பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை காமிச்சாங்கல்ல, அவர் நிறைய யானையை இந்த மாதிரி கைப்பற்றி வச்சிருக்காரு. அந்த யானையை இவரோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்ல, அதனால அந்த யானையெல்லாம் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. கால்லயே அடிச்சிட்டு இருக்காரு. நிறைய யானைக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளால எப்படி 2 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியும், நம்ம எப்படிதான் அவனை மீட்க போறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்கப்பா, ஏதாவது வழி கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நைட்டு நேரம் பார்த்தா குணா பேசுறதுக்காக வந்திருக்காரு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் அப்புறமா பாத்துக்கலாம், அது இல்லைன்னு நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு புரியுது, அதனால 2 லட்சம் ரூபாயை பிடிங்க, முதல்ல அதை மீட் எடுங்கன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதெல்லாம் சரியா படல. ஆனா அப்பா இருக்காருல, அந்த காசை நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிட்டவரு வேகமா இவரோட வீட்டுக்குள்ள வராரு. ஒரு பத்திரத்தை எடுக்கிறாரு. பொண்ணோட கல்யாண செலவுக்காக ஒரு இடத்த மட்டும் இவர் வச்சிருப்பாரு. அந்த இடத்தோட பத்திரத்தை தந்து காசை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போதைக்கு இந்த பத்திரத்தை வச்சுக்கோ, நான் காசை திரும்பி தந்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறேன்ற மாதிரி அவர்கிட்ட பத்திரத்தை தந்துடுறாரு. இவங்களுக்கு தேவையான காசு கிடைச்சிருச்சுல்ல, அந்த சைனையும் வாங்கிடுறாங்க. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எல்லா சைனுமே வாங்கியாச்சு சார், எங்க யானையை எங்க கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. தந்துருவேன், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க யானை தப்பிச்சு காட்டு பகுதிக்கு ஓடிருச்சுன்னு சொல்றாரு. எது தப்பிச்சு ஓடிருச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், அப்படிதான் நடந்ததுன்னு சொல்றாரு. இவருமே யானையை பார்க்கறதுக்காக வராரு. இவரோட யானை இருந்த இடத்துல யானை இல்லைன்றது தெரிய வருது. மத்த யானைக்கு காயெல்லாம் இருக்கு, அதை பார்க்குற இவர் கஷ்டப்படுறாரு. மத்த யானையா இருந்தா என்னன்ற மாதிரி அதுக்கு வைத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க தான் அடிச்சோம், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லி தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல இவருமே எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. குறுக்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இவர் அடிச்ச அடியில அவர் கட்டெல்லாம் போட்டுக்கிறாரு. அப்படி போட்டவர் வேற யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. இவனால பெரிய ஆபத்து வரும் போல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
அப்படியே கட் பண்ணி ஒரு ரவுடி கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கூட்டத்தோட ஹெட் இருக்கார்ல, இவன் யாரு என்னன்றதுலாம் உங்களுக்கு தேவையில்லை, இவன் கதையை முடிங்க, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஹீரோவோட போட்டோவை காட்டுறாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பூசாரியோட பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு மீனான்னு வச்சுப்போம். அவங்களுமே குளிச்சுட்டு எந்திரிச்சு போலான்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த திலகன் ஆளுங்க இருக்காங்கல்ல, நிறைய யானையெல்லாம் லாரியில ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்களுமே ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, உங்க கனவுல யானையை பார்த்ததா சொன்னீங்கல்ல, அந்த யானையும் தூக்கிட்டு போறாங்க போலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமாமா அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப யானை எங்க போச்சுனே தெரியல, நம்ம தான் காட்டு பகுதியில போய் தேடி கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சுத்தமா இவங்க கிட்ட காசு இல்ல. ஒய்ஃபுக்காக உண்டியல்ல இவங்க காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒய்ஃபுக்கு ஏதாவது பண்ணலான்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப அது உனக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் உண்டியல உடைச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து குணா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே உட்கார வச்சு பேசுறாரு. இந்த குணா இவங்களுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சி எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அப்போ ஒய்ஃபுமே அவர் எதுவுமே பண்ணாதீங்க, நம்ம 2 குழந்தைய காப்பாத்தினதே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு குழந்தைங்க நனைஞ்சு எந்திரிச்சு வந்தாங்க பாத்தீங்களா, உண்மையில அவங்க ஆத்துல அடிச்சுட்டு போயிருப்பாங்க. கரெக்டா அந்த பெரியவர் தான் தண்ணிக்குள்ள குதிச்சு 2 பேரையும் காப்பாத்தி தந்திருப்பாரு. நம்ம குழந்தைங்களை காப்பாத்தினதே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அதனால தான் இவர் எமோஷனல் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு போய் நான் ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், அந்த யானைக்கு மதத்தை பிடிக்க வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோவப்பட்ட ஹீரோ அடிக்கிறதுக்காக வராரு. அவன் தான் உண்மையை சொல்லி பேசிட்டு இருக்கான்ல, விற்று அப்படின்ற மாதிரி அப்பவும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப இவரே காசு வேணா தரேன், இந்த ஆளுங்களுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, எங்க யானையை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி நம்ம விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாரிக்காரனை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவன் போன்ல ஹீரோவோட போட்டோ இருக்கு. இவன் போட்டோ எதுக்குடா நீ வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுமே கொலை பண்றதுக்குன்னு சொல்றான். இப்போ ஒரே டைம்ல நிறைய பேரோட போன்ல மெசேஜ் வருது, இவனை கொலை பண்ணுங்கன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோவை நல்லா தெரியும். இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேலு இவங்களை உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. வேலுவே எனக்கு இவங்களை தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒன்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க, யாரோ சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, உன் உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு, நீ இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொல்றாரு. இல்ல சார், யானையை தேடி தான் போறேன், யானை கிடைக்காம எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உனக்காக பேசி பாக்குறேன்ற மாதிரி இவரும் கால் பண்ணி பேசுறாரு. ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவருமே அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு போல. ப்ரொஃபசரை உன்னை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு, ப்ரொஃபசரை போய் பாரு, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ப்ரொஃபசரை பார்க்கறதுக்காக இவங்களுமே வந்துடுறாங்க. ப்ரொஃபசர் கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. ஆக்சுவலா இவர் ரமணா படத்துல போலீஸா இருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ரமணா கூடயே சேர்ந்திருக்காரு. இவங்க ரமணாவை தான் ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் நிறைய பேரை வச்சு நல்லது பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வர சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஏஐ மூலியமா தான் விஜயகாந்த வர வச்சிருப்பாங்க. எங்க யானை காணோன்ற மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. யானைய நிறைய காரணத்துக்காக தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு யானை காணுமா, அதை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவா அந்த யானை கூட பழகினதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. நிறைய யானை ஒரு பகுதிக்கு போன மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுது. இவங்களுமே அந்த பகுதிக்கு போலான்ற மாதிரி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு பழங்குடி கிராமத்தை காமிச்சாங்கல்ல, அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க. இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கரெக்டா அந்த பூசாரி கிட்டே இவங்க ஒரு ஸ்டேஜ்ல கேக்குறாங்க. பூசாரிக்கு அந்த யானையை பத்தி தெரியும், கனவுல எல்லாம் கூட வந்தது இல்ல, ஆனா சொல்ல மாட்டாரு. எனக்கு தெரியல தம்பின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இத பக்கத்துல இருந்து பொண்ணுமே கவனிக்கிறாங்க. தெரியலன்னு இவர் சொல்றதுனால இவங்களுமே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. எதுக்காகப்பா யானையை பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இவங்களால திலகனை சமாளிக்க முடியுமாமா, முடியவே முடியாது, எல்லாம் சின்ன பசங்க, எதுக்கு தேவையில்லாம இவங்களுக்கு ஆபத்து வரணும்ன்றதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்குறாரு. அவர் போட்டோவை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாரு, இருந்தாலுமே நம்ம கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி தோணுது. திரும்பி அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த திலகனும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில நிறைய அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி யாராவது போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரோட கதையை வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தன் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அவனோட ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்கள சாவடிக்கிறதுக்காக தூக்குல எல்லாம் தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே அழுதுகிட்டே இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தூக்குல தொங்கிட்டு இருக்க பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட்டோட நிக்கிறாங்க. எல்லாருமே யார் வந்திருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ தான் அந்த பொண்ணுக்கு கீழே நிக்கிறாரு. ஷோல்டர் சப்போர்ட்ல அந்த பொண்ணை நிக்க வைக்கிறாரு. இப்ப ஆளுங்க கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை மேல இருந்து காப்பாத்தி கீழே இறக்கிடுறாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் கோவப்பட்டு சண்டைக்காக வராங்கல்ல, இவருமே தனியால எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு.
திலகனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவருமே அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. நான் யாரோட ஆளுன்னு தெரியாம என்ன அடிச்சிட்ட, இந்த விஷயத்துக்கு நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பூசாரி இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பிடறதுக்கு பொருள் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. தேவையில்லாம அவன் மேல கைய வச்சிட்டீங்க, திலகன் வருவான், திலகன் வரும்போது நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல, கிளம்பிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் சரி, என் யானை இல்லாம நான் போக மாட்டேன், என் யானை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அப்ப கூட அப்பா இருக்காருல்ல, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பொய் சொல்றாரு. இதை பார்த்துட்டு இருக்க மீனா இருக்காங்கல்ல, என் அப்பா பொய் சொல்றாரு, நான் சொல்றேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வழிபட்டாங்கல்ல அந்த கோயில திலகா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பான். அங்கதான் சாமிக்கு பலி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவான். அதுக்காக தான் கொண்டு போனாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு காலத்துல இவங்க தான் அந்த கோயில்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. திலகன் அந்த இடத்துல பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பான். இவங்களுமே பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. அவன் கிட்ட நிறைய பலசாலியான ஆளுங்க இருக்காங்கல்ல, அதனால ஊர் மக்களால அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமா யாரையாவது செலக்ட் பண்ணி இவன் சாவடிப்பான். இதை பத்தி இவங்க கிட்ட வார்னிங் மாதிரிலாம் சொல்றான். அதை மீறிய யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்கல்ல, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொருத்தர சாவடிப்பான். இவனுக்காக இவன் பலி கொடுக்க மாட்டான், நிறைய கிளைண்ட்டுக்காக தான் பலி கொடுப்பான். ஒருத்தர் பொலிட்டிக்கல்ல பெரிய ஆளா மாறணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக 11 சினை பசுவை இவர் பலி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. இப்ப பலி கொடுக்கறதுக்காக சினை பசுவெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த கிராமத்து மக்கள் வளர்த்தாங்கல்ல, அதுதான் கூட்டு வந்திருக்காரு. எனக்கு பதவி கிடைக்கிறதுக்கு 11 உயிரை சாவடிக்கணுமான்ற மாதிரி கிளைண்ட் கேட்கிறாரு. 11 உயிர் இல்ல, அது எல்லாமே குட்டி போட போகுது, 22 உயிர். இந்த 11 பலியை தந்தாதான் உனக்கு வேண்டியது நடக்கும், அதனால நீ அமைதியா இருன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த கிளைண்ட்டுமே ஏத்துக்கிறாரு. ஊர் மக்களோட தானே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஊர் மக்கள் வேணா வேணான்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப 11 பசுவோட தலையும் வெட்டிடுறாரு. ஸ்டார்டிங் பசுவெல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இதுக்காக தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இன்னும் எதுக்காக இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரையும் மிரட்டி அனுப்பி விடுறாரு. வேற ஒரு நாள் அவர் இருக்கார்ல, நான் பொலிட்டீஷியனா மாறிட்டேன், நிறைய காசு கிடைச்சிருச்சு, முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது, ஆனா இப்ப முழுசா நம்புறேன், உங்களுக்காக தான் காசு எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி நிறைய காசை கொட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி காரணத்துக்காக தான் இவர் காட்டு பகுதியில பலிலாம் தந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்காக யானையை பலி தரதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் நிறைய யானையை கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் மூலியமா தான் ஏமாத்தி யானை எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இங்க இருக்காதப்பா, கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பூசாரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த திலகனோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். திலகன் கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப திலகன் அடியாளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தானே சொன்னோம், வெளியே இருந்து வந்த ஒருத்தனுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றாங்க. அந்த சமயம் இங்க ஹீரோ இருக்க மாட்டாரு, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க காயப்பட்டிருக்காங்கன்னு ஹீரோக்கு அப்புறம் தான் தெரியுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக வராரு. அவன் எங்க இருக்கான்ற இடத்துக்கு மட்டும் என்ன கூட்டு போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இப்போதைக்கு பூசாரியால எந்திரிச்சு நடக்க முடியாது, நீங்க யாராவது கூட்டு போங்கன்னு மத்தவங்கள பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாருமே உயிருக்கு பயப்படுறாங்க. அங்க போனா உயிரோட திரும்பி வர முடியாது, அதனால நாங்க வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா ஆபத்து வர போதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க 3 பேருக்குமே வழிகாட்டுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, நானுமே உங்க கூட வரேன்னு சொல்லிட்டாரு. இவர் தான் ஸ்டார்டிங் பசுவை இழந்திருப்பாரு. அந்த கோவம் இவருக்குள்ள இருக்கு, அதனாலதான் இவங்க கூட போலான்ற மாதிரி இவர் முடிவு எடுத்துறாரு. அவங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரி தேடி தேடி இவங்க எல்லாருமே பயணம்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நிறைய ஆளுங்கெல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. நேரடியா சண்டை போட முடியாது, மறைஞ்சுதான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்படி டிராவல் பண்ணி அந்த பலி கொடுக்குற இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க யானை மட்டும் இல்லாம நிறைய யானை இருக்கு. இவ்வளவு யானை மாட்டிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர் இருக்கிறதுனால இவர் போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு யானை பயங்கரமா கத்துது. அந்த யானை எதனால கத்துது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த யானையோட வயிற்றுல இருக்க குழந்தை பிறண்டு இருக்கு, அதனாலதான் இந்த யானை கத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி கத்தும் போது காட்டுல இருக்க மத்த யானை இந்த இடத்துக்கு வரும். என் கணிப்பு சரியா இருந்தா இன்னும் 5 நிமிஷத்துல நிறைய யானைங்க இந்த இடத்துக்கு வரும். அந்த நேரம் நீங்க கீழே இருக்க வேணாம், சேஃபா இருங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த யானைங்க கூட சேர்ந்து இவங்களை காலி பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப யானைங்க நிறைய ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் வந்துட்டு இருக்க ஒரு யானையில எகிரி உட்காந்துடுறாரு. அந்த யானை மூலியமா அவங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவருமே இறங்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப மறைஞ்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறாங்க. ஹீரோ அங்க இருக்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் திலகன் லாங்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம போனதா சரிப்பட்டு வரும்ன்ற மாதிரி பலி கொடுக்கறதுக்காக ஒரு கத்தி வச்சிருப்பார்ல, அந்த
அந்த கத்தியை வச்சே சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, திலகனை அடிச்சு போட்டுறாரு. திலகன் எல்லாரையும் தூக்குல தொங்க விடுவார்ல, அந்த மாதிரி இவரை தொங்க விடணும் அப்படின்ற மாதிரி தொங்கலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு பசுவை இழந்தவர் வந்துடுறாரு. இவனை என் கையால சாவடிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி இவரு சாவடிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க எல்லா யானையும் இவங்க காப்பாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கிராம மக்கள் எல்லாருமே இவனை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அவன் இல்லாததுனால இப்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.